கார்ட்டூன் நெட்வொர்க் கார்ட்டூன்ஸ் அப்படின்ற ஒரு ஜான்ராவை இந்தியா முழுக்க ஒளிபரப்பாகின முதல் சேனல். கார்ட்டூன்ஸ் மட்டும் இல்லை, அனிமே, லைவ் ஆக்ஷன் மூவிஸ் அண்ட் அதர் அனிமேட்டட் ஸ்டப்ஸ்னு ஓவரால் கிட்ஸ் அண்ட் வளர்ந்து வர பசங்களுக்காகவே உருவானது தான் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க். அதையும் செல்லமா சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். பென்டன், போக்கிமான், டாம் அண்ட் ஜெரின்னு இப்படி நம்ம சைல்டுஹுட்டே மெர்சல் ஆக்கின பெருமை நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கு தான் போய் சேரும். ஸோ அப்படி நம்மளை என்டர்டெயின் பண்ண கார்ட்டூன் நெட்வொர்க் இன்னும் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ அப்படி ஒரு காலத்தில் மாசா போயிட்டு இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் எப்படி சடனாக தமாஸ் ஆயிடுச்சு, ஸோ அந்த தமாஸ் ஆனதுக்கான காரணம் என்ன, அண்ட் ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஷோஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இப்போ கடுப்பான காக்ரோச்சஸை வச்சு குப்பை ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவரால் கார்ட்டூன் நெட்வொர்க்கோட வளர்ச்சியையும் வீழ்ச்சியும் பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், தொழில்நுட்ப கேமிங் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் கார்ட்டூன் நெட்வொர்க். கார்ட்டூன் நெட்வொர்க் என்னதான் 1995 இந்தியாவுக்கு முதல் வந்தாலும் 2001 தான் 24 மணி நேரமும் கார்ட்டூன் ஷோஸ் ஒளிபரப்புற ஒரு தனி சேனலாக கொண்டு வராங்க. ஸோ அதனால் வியூவர்ஸில் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்ததே 2000 ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே வெளிவந்த, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஜானி ப்ரோ மாதிரியான கார்ட்டூன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரியே உள்ள டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி, பாப் ஆஃப் கேர்ள்ஸ், கரேஜ் த கேரஃபி டாக், இந்த மாதிரியான கார்ட்டூன் நெட்வொர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண ஷோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதன் கூடயே வந்துட்டு லூனி டூன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி, ஸ்வாட் கேட், ஸ்கூபிடோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஷோஸுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹியூமர் ஷோஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஷோஸ்மே நிறைய இருக்குது அப்படின்றப்போ டிசி ஃப்ரான்ச்சைஸில் உள்ள பேட்மேன் தி அனிமேட்டட் சீரிஸ், சூப்பர்மேனை வச்சு வர கார்ட்டூன் சீரிஸ், ஜஸ்டிஸ் லீக் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எக்ஸ்மேனை வச்சுன்னு சொல்லிட்டு ஓவரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோஸை பேஸ் பண்ணி வர கார்ட்டூன் சீரிஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில். அண்ட் ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டப்பில் தான் எல்லாத்தையுமே ஒளிபரப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்ட்டூன் ஷோஸ் எல்லாமே அந்த டைம்லேயே வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒளிபரப்புறப்போ ஒரு நாளில் 24 மணி நேரம் கூட இவ்வளோ ஷோஸையுமே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான நேரமே பத்தலை, ஏன்னா அந்த அளவுக்கான அன்லிமிட்டட் என்டர்டெயின்மெண்ட் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அந்த டைம் வந்தது. இப்படியே போயிட்டு இருக்க 2005 அண்ட் 2006 இந்த டைமில் ஹிந்தி லாங்குவேஜை தவிர அதர் ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழில் கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையுமே டப்பிங் செய்யப்படுது அண்ட் அதேமே செய்யப்பட்டு அப்படியே ஒளிபரப்புறாங்க. ஸோ இதன் மூலமாகவே நம்ம மொழியில் நமக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஷோஸை நம்மளுமே அந்த டைமில் பார்த்துட்டு வச்சுச்சோம். காலையில் வெள்ளை நான் 5:30 மணிக்கு பாப்பா எதை செலவு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரிச் பார்த்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து டிஜிமான் டேட்டா ஸ்கோர் 4 மணிக்கு போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நான் டியூஷன் கிளம்பிட்டு இருக்க டைமில் இடையில வந்துட்டு போக்கிமான் டைமண்ட் அண்ட் பெர்ல்னு சொல்லிட்டு ஒரு சீசன் போடுவாங்க, அதுவுமே இங்கிலீஷில் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் டியூஷன் முடிச்சு வந்து கரெக்டாக 7:30 வரும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால் ஜி ஒளிபரப்பாங்க. அண்ட் அப்படியே டிராகன் பால் ஜி முடிய அப்படியே நைட் டைமில் டின்னர் சாப்பிட்டு இருக்க டைமில் தான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து டாம் அண்ட் ஜெரி போடுவாங்க. டாம் அண்ட் ஜெரி போடும்போது அப்படி நான் ஃபேமிலியோட தான் வந்துட்டு உட்காந்து டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்துருப்பேன். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் அ குட் ஓல்ட் டேஸ். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்துட்டு டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அதே சேம் டைம் இவங்களே வந்துட்டு நைட் என் கூட சேர்ந்து டாம் அண்ட் ஜெரிலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நினச்சாலும் கூட சிரிப்பாக இருக்குது. கார்ட்டூன் நெட்வொர்க் வந்துட்டு என்னதான் கிட்ஸ் ஜான்ரா ஃபோக்கஸ் பண்ணி கிட்ஸுக்காகவே வந்துட்டு கார்ட்டூன் ஷோஸ் அதுமே டெலிகாஸ்ட் பண்ணணும், அந்த கிட்ஸ் ஜான்ராக்குள்ளேயே சப் ஜான்ராவா லைக் ஒரு ஹாரர் ஷோஸாக திகிலூட்டும்படியான நிறைய ஷோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதாவது கரேஜ் த கேரஃபி டாக், ஸ்கூபிடோ மாதிரியான ஹாரிஃபைங்கான ஷோஸும் அண்ட் அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி, லூனி டூன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரிச் கத்திட்டே ஓடும் இல்லையா, சாரி அந்த ஷோவோட பேர் வந்து ரோட் ரன்னர் ஷோ அண்ட் அந்த பேர்டோட நேமே ரோட் ரன்னர் தான். இந்த மாதிரி கார்ட்டூன் ஷோஸ் எல்லாத்தையுமே கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அடிக்கடி ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷோஸில் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிப்பே வராது. ரிச் ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற பையனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. டிராகன் டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் மூலமாக ஒரு மந்திரம் சொல்லி அந்த மந்திரம் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மறந்து போச்சு. 2 கிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டிராகன் வேர்ல்டுக்குள்ளே போவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பவர் பஃப் கேர்ள்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறது, சின்ன வயசில் வந்துட்டு இதில் வந்து என்னதான் பொண்ணுங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஷோவாக வந்து கொண்டு வந்து காமிச்சிருந்தாலும் நான் பையனாக இருந்து நான் அந்த ஷோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ட் அதே சமயம் நிறைய பசங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் பவர் பஃப் கேர்ள்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி எத்தனை பசங்க பவர் பஃப் கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டு இந்த கார்ட்டூன் ஷோஸோட லிஸ்ட் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். சாமுராய் ஜாக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பேட்மேன் தி அனிமேட்டட் சீரிஸ்னு இதுக்கே தனியாக ஒரு லிஸ்ட்டே போடலாம். அண்ட் அந்த எல்லா கார்ட்டூன் ஷோஸுமே அந்த டைமில் கார்ட்டூன் நெட்வொர்க்கோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கார்ட்டூன் நெட்வொர்க்கோட சக்ஸஸ் மூலமாகவே குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் ஷோஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் பேஸ்ட் அனிமேஷன் கம்பெனிஸ் நிறைய கார்ட்டூன் ஷோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு புது முயற்சி. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் தெனாலிராமன், சோட்டா பீம், அப்புறம் கிருஷ்ணா அண்ட் பல்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்ட்டூன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வராங்க. அண்ட் அதையுமே கார்ட்டூன் நெட்வொர்க்லேயே டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. தெனாலிராமன் நீங்கள் அந்த டைமில் பார்க்கலாட்டினாலும் கூட இப்போ டிஸ்கவரி கிட்ஸ்லையும் சுட்டி டிவிலையும் ரீசெண்டாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அண்ட் நான் இந்தியன் கார்ட்டூன்ஸை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த வீடியோவில் இந்தியன் கார்ட்டூன்ஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் வீடியோ நான் வந்து போகிறேன். அண்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஸோ இப்போ 2005 to 2010 பீரியடில் நிறைய சேஞ்சஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஏற்படுது.
கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஒரிஜினல் ஷோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாப்பனீஸ் அனிமேட்டட் கார்ட்டூன்ஸ் மூலமாக ரீப்ளேஸ் ஆகுது. அதாவது அனிமே ஷோஸ் லைக் போக்கிமான், அல்டிமேட் மசில், டிராகன் பால் ஜி, பேப்ளேட், டிஜிமான், நருட்டோ, பாகுகன், ஒன் பீஸ், டிடெக்டிவ் கோனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் அனிமேட்டட் ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்தியா கொண்டு வந்து சேர்த்த பெருமையும் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கு தான் போய் சேருது. அண்ட் இப்போ நான் மென்ஷன் பண்ண எல்லா அனிமையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துச்சு எக்ஸப்ட் ஒன் பீஸ். நான் ஒன் பீஸை பார்க்கல. அண்ட் யாராவது ஒன் பீஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா மறக்காம கான் பண்ணுங்க. அந்த டைமில் அனிமேக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பே கிடைச்சது. ஏன்னா அது கிட்ஸ் அண்ட் டீன்ஸை ரொம்ப கார்ந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் போக்கிமான ஒரு 3 to 5 years தான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் பீரியட்லேயே அந்த அனிமைக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் கிடைச்சது. கார்ட்டூன் நெட்வொர்க் ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடி டப்பிங் பண்ணதான் இப்போ வரைக்குமே ஹன்காமாலையும் மாரல் ஹெச்கியூலையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே இந்தியாவில் மட்டும் போக்கிமான் பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே சாக்காருவீங்க. 9 கோடி பேர் இந்தியாவில் மட்டும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் போக்கிமான் பார்க்குறாங்க. அண்ட் இதுக்கு எல்லாமே விதை போட்டது யாரு அப்படின்னா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தான். அண்ட் இப்படி அனிமையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுட்ருக்க அந்த அனிமே எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு சுட சுட ஒரு கார்ட்டூன் ஷோ வந்து ரெடி ஆகிட்டே வருது. அதான் பென் 10. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இது ஒளிபரப்பு டைமில் இந்த ஷோ பார்க்கறதுக்குனே ஒரு தனி கூட்டம் இருந்துச்சு. அதாவது எல்லா கார்ட்டூன் ஷோஸுமே பார்க்குறவங்க தான் பென் 10 பார்ப்பாங்க. பட் பென் 10 மட்டும் எப்படினாலும் தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறி கொண்டு பார்த்தேன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அந்த ஸ்பார்க்லேயே வந்து பார்த்தோன்னா பென் 10 கிடச்சிது. இந்த 2008 to 2011 பீரியடில் போக்கிமானோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பென் 10 கிளாசிக் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன்னு கொடி கட்டி பறந்த நாட்கள் அந்த பென் 10 ஃப்ரான்ச்சைஸ்க்கு கிடைச்சது. அண்ட் ஓவரால் பார்க்குறப்போலாம் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பென் 10 பற்றின கார்ட்டூன் ஷோஸ் தான். பென் 10 ஃபேன்ஸ் வச்சு கான்டெஸ்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் பென் 10 வச்சு லைவ் ஆக்ஷன் மூவிஸ் போடுறது அப்படின்ற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அந்த ஓவரால் கார்ட்டூன் நெட்வொர்க்னாலே பென் 10 தான், பென் 10னாலே கார்ட்டூன் நெட்வொர்க் தான் அப்படின்ற அளவுக்கு 2011க்கு மேலே கார்ட்டூன் நெட்வொர்க் பென் 10 ஃப்ரான்ச்சைஸை தன்னோட ட்ரம்ப் கார்டாகவே யூஸ் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் பென் 10 ஷோஸ் தான் போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பென் 10 வச்சு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் அந்த பூம்பர்லாம் வந்துட்டு அந்த டாட்டூலாம் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அந்த ஸ்டிக்கர் எல்லாமே என்னோட பீரோவில் இப்போ வரைக்குமே இருக்குது. பூம்பரில் கொடுத்த அந்த ஸ்டிக்கர், ஏலியன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென் 10 வச்சே வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் அதே சேம் டைம் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கும் ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. அண்ட் இதற்கிடையில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பழைய ஷோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் என்னதான் கார்ட்டூன் ஷோஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆனாலும் கார்ட்டூன் நெட்வொர்க் ஸ்டில் அதே ஃபார்மில் தான் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. பட் அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக புது கார்ட்டூன் ஷோஸ் லைக் ஜானி டெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஹட்டி மேரா பட்டி பழஸ் தான். பட் இதில் வந்துட்டு ஒரு சில டப்பிங் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காமெடியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பில்லி மேண்டியை வந்துட்டு ஹட்டி மேரா பட்டின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹாரி ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன் ஷோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கார்ட்டூன் ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் கார்ட்டூன் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஓவரால் கார்ட்டூன் நெட்வொர்க் அதே ஃபார்மில் தான் மெயின்டைன் பண்ணி சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்படி அனிமே பக்கம் வந்தோம் போக்கிமான் வந்துட்டு இப்போ கிடையாது. போக்கிமான் வந்து ஸ்டாப் போட்டாங்க. பட் பேப்ளேட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பேப்ளேட் மெடல் சாகா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டுட்டு இருக்காங்க. டிராகன் பால் ஜி எப்பயும் போல கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. மற்றபடி எந்த அனிமேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 2012 இருக்குது. 2012 பென் 10 24/7 ஒளிபரப்பிட்டு இருந்த கார்ட்டூன் நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிபரப்புறது வந்து அப்படியே குறைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரோல் நம்பர் 21 அப்படின்ற ஒரு புது ஷோ, இந்தியன் பேஸ்டான ஒரு ஷோ வருது. இந்த ஷோ பென் 10 அப்படி ரீப்ளேஸ் பண்ணுது. எதுல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா பென் 10 ஒரு காலத்தில் 24 மணி நேரமும் டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்களே அதுல இருந்து ரீப்ளேஸ் பண்ணி ரோல் நம்பர் 21 24 மணி நேரமும் ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம எப்போ பார்த்தாலும் ரோல் நம்பர் 21 தான் போறாங்க. அதை போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம பென் 10 ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்றப்போ பென் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் வருது. அதுதான் பென் 10 ஆம்னிவர்ஸ். அண்ட் இந்த ஆம்னிவர்ஸ் வரது மட்டும் இல்லாமல் பென் 10 ஷோஸ் வந்து இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் எதுவுமே போகிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா போடுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி போடுற அளவுக்கு போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து போடுவாங்க. அப்படியே 2015 கிட்ட நெருங்குறப்போ உடனே அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுறதே நிறுத்திட்டாங்க. முழுக்க மொக்கையான ரோல் நம்பர் 21 அண்ட் புதுசாக அப்போ தான் ஓகே அந்த காக்ரோச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கார்ட்டூன் சீரிஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் கொண்டு வராங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்குமே இது நிக்லோடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவரால் 2015 to 2017 வரைக்குமே ரோல் நம்பர் 21 அண்ட் ஆகி அந்த காக்ரோச்சர்ஸ் தான். இந்த 2 ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டு தள்ளுறாங்க. அண்ட் இந்த பென் 10 வந்து அப்படியே கம்ப்ளீட்லி ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இதை வந்துட்டு எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நைட்டு 11 மணிக்கு போடுவாங்க. ஸோ நைட்டு 11 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இப்படி
போட்டிருக்காப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு எபிசோடு தான் போடுவாங்க. ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஷெடியூல் புரிக்க தெரிஞ்சுக்கிட்ட கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்களோட நியூஸ் ஷோஸான ஸ்டீவன் யூனிவர்ஸ், வி பேர் பியர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பாப் ஆஃப் கேர்ள்ஸோட ரீபூட் வெர்ஷன், டி டெட்ஸ் கோ அண்ட் லாஸ்ட்டாக பென்டனோட ரீபூட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா புது புது நிறைய ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதையுமே வந்து இந்தியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு சில ஷோஸ் வந்து நல்லா இருந்தாலும் அதை எதையும் கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ரொம்ப நாளாக நிரந்தரமாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே விடலை. அது வந்து 1 மாதமோ 2 மாதமோ தான் நினச்சிருக்கும். எனக்கு ஸ்டீவன் யூனிவர்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. பட் அதுவுமே 2 மாதத்துக்கு அப்புறம் அதையுமே தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஏதாவது பழைய கார்ட்டூன் ஷோஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே கிடையாது. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கார்ட்டூன் நெட்வொர்க் மனசு வச்சாங்கன்னா அவங்க 9:30க்கு மேலேயோ இல்லை நைட்டில் தான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஓல்ட் ஷோஸ் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட பென்டென்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்கல்ல. லாஸ்ட் வீக் கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து பென்டென்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் பென்டெனியாக போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் சம்வாட் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் வேர்ல்ட் கார்ட்டூன் சீரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் கூட இன்னொரு பிளாக்கான டூனாமியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். சூனர் அப்படியே டூனாமி வந்து பார்த்தீங்கன்னா 2017க்கு மேலே அப்படியே இந்தியா விட்டு அப்படியே விலகுது. அதுக்கப்புறம் அப்படியே 2017லேருந்து 2019 இல்லை 19க்கு அப்புறம் 2021 நீங்கள் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் கூட ரோல் நம்பர் 21 அண்ட் அந்த ஆகி அந்த காக்ரோச்சஸ் இப்போ வரைக்குமே அதே தான் போடுறாங்க. ஹானஸ்டாக நான் சொல்லணும்னா நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கை முழுசாக பார்த்தே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. சொல்ல மறந்துட்டேன். அனிமே அப்படின்ற ஒரு விஷயம் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இப்போ இல்லவே இல்லை. லாஸ்ட்டாக டிராகன் பால் ஜி மட்டும் 11 மணி 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு 2018 வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே 12 மணிக்கெலாம் போட்டாங்க. அப்போ கூட நான் லைக் டிராகன் பால் ஜிக்காக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர் போட்டிருந்தாங்க. அது வந்து இங்கிலீஷ் டப் போட்டிருந்தாங்க. வந்துச்சு இங்கிலீஷ் டப்பில் தான் வந்தது. அதுவும் 2 மாதமோ 3 மாதமோ தான் வந்தது. அதுவும் அந்த ஸ்பீடில் அது வாட்டிக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அனிமே பற்றி பேசிட்டோம். கமிங் பேக் டு கார்ட்டூன் நெட்வொர்க். கார்ட்டூன் நெட்வொர்க் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்குது. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் 2 ஷோ தான் ஒப்பேத்திட்டு சேனல் அப்படின்ற பேரில் 2 ஷோஸை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அர்ச்சமாவாக வச்சுக்கிட்டு இப்படி புளிச்சமாவாக புளிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கார்ட்டூன் நெட்வொர்க் ஏன் இந்த 2 ஷோஸையே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். அதற்கான காரணம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஷோஸ்ட்ட இருந்து காசு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோல் நம்பர் 21 கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து பே பண்ணி நிறைய கொலாபரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து நிறைய கேம்ஸாக இருக்கட்டும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொலாபரேஷனாக இருக்கட்டும், ஓவரால் அவங்க நிறைய பே பண்ணுறதுனால 24 மணி நேரமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து ரோல் நம்பர் 21க்கு எப்போவுமே ஒரு இடம் இருக்கும். அது கூடயே அப்படியே ஓகே அந்த காக்கச்சும் அப்படியே ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், இதெல்லாம் யார் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாகவே தெரில. அண்ட் ஈவன் டிஆர்பியில் கூட கார்ட்டூன் நெட்வொர்க்கு இப்போ கடலே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் தள்ளப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு காலத்தில் கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் வந்துட்டு டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கர ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டிஆர்பிக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது போய் இப்போ எம்ஆர்பிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓவரால் மணி மேட்டர்ஸ் ஹியர். அதனால தான் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கூட எந்த ஷோஸும் போட மாட்டாங்க. இப்போ கூட டாம் அண்ட் ஜெர்ரி ரீபூட்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் வந்துட்டு தமிழ்லலாம் கமெண்ட்ரி வருது அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டேன். ஹானஸ்ட்லி யார் வந்து தமிழ் கமெண்ட்ரிலாம் கேட்டது? அவங்க பேசாமல் பழைய ஷோவே கூட டெலிகாஸ்ட் பண்ணலாமே. இல்லாட்டி அவங்க புது ஷோவே பண்ணுறாங்கனாலும் எதுக்கு தேவையில்லாம தமிழ் கமெண்ட்ரி? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்பெல்லாம் தமிழ் கமெண்ட்ரி எதுவும் வந்துச்சா என்ன? அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுற புது டாம் அண்ட் ஜெர்ரி நல்லா இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஏன் இப்படி தேவையில்லாமல் கார்ட்டூன் நெட்வொர்க் ரீபூட்டான பழைய ஷோஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரீபூட் பண்ணுறாங்க? பேசாமல் அதுக்கு பழைய கார்ட்டூன் சீரிஸே வந்து ரீஅனிமேட்டாவது பண்ணி லைக் ஏதாவது நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரலாமே. அதுக்கு டாம் அண்ட் ஜெர்ரி டேல்ஸ் கூட சூப்பராக இருந்தது. அது கூட இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரியோட நியூவஸ்ட் வெர்ஷன் தான். அது கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டாம் அண்ட் ஜெர்ரியோட புது வெர்ஷன் வந்து கன்றாவியாக இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதிரி மொக்க பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஒருத்தனும் கார்ட்டூன் நெட்வொர்க் பக்கமே போக மாட்டேங்கிறான். அண்ட் இன்னும் நான் சொல்லவே மறந்துட்டேன், கார்ட்டூன் நெட்வொர்க் அமெரிக்கா கூட பரவாயில்ல, அனிமேட்டட் ஷோஸ்லாம் புதுசாக நிறைய போடுறாங்க. அண்ட் அனிமே ஷோஸ் கூட அவங்க வந்து பார்த்தோன்னா நிறைய சுப்பீரியராக நிறைய அனிமே ஷோஸ் எல்லாமே அந்த டைம்லேயே போட்டு முடிச்சிட்டாங்க. பட் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் இந்தியா தான் ஆகி அந்த காக்ரோச்சஸை போட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த ஆகி அந்த காக்ரோச்சஸ் தான் வந்துட்டு கிட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால தான் வந்துட்டு இந்த டிராகன் பால் ஜியோ பென்டனோ பேபியோட போட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக தெரியல. அண்ட் அப்படி பேசியிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் கார்ட்டூன் நெட்வொர்க் அதோட வீழ்ச்சியை சந்திச்சது. இதுக்கு வந்துட்டு இது அவங்களாவே வித்திட்டது தான். அவங்க தான் முழுக்க அவங்களோட இப்படி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கான காரணம். ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் எப்படி அதோட பழைய ஃபார்முக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா பழைய ஷோஸ் எல்லாத்தையுமே திரும்பி போடலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு பதிலாக நிறைய கார்ட்டூன் ஷோஸ், புது கார்ட்டூன் ஷோஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கார்ட்டூன் ஷோஸும் அண்ட் அனிமே ஷோஸுமே ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். அண்ட் அது எல்லாத்தையுமே அவங்க கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா நியூ ஆடியன்ஸ் வந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம். ஸோ பழைய கார்ட்டூன் ஷோஸ் தான் போட்டால் இவங்க வந்துட்டு லைக் இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டாலும் இப்போ நியூவாக நிறைய அனிமேட்டட் ஷோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக கார்ட்டூன் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க திரும்பி பழைய ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ
பழைய ஷோஸ் எல்லாமே இப்போ திரும்பி வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டூனாமி பிளாக் வந்து திரும்பியும் வந்து இந்தியா கொண்டு வரலாம். டூனாமி பிளாக் இந்தியா கொண்டு வந்துட்டு அந்த பழைய ஷோஸ்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டுருந்தாங்களோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டூனாமியில் வந்து பழைய ஷோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சாக அதில் வந்துட்டு ரீஜனல் டப்ஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயுமே தமிழ் டப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கிட்ஸு, டீன்ஸு, அடல்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய சின்ன பரிந்துரை ஆர் சஜஷன் ஆர் வாட் எவர். எது எப்படியோ நம்ம சைல்ட்ஹுட்டில் கார்ட்டூன் நெட்வொர்க்கை பார்த்து ரசித்த தருணங்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வரது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் நெட்வொர்க் ஷோஸையும் அது நீங்கள் சைல்ட்ஹுட்டில் பார்த்து ரசித்த தருணங்களையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் என் கூட கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ அப்படின்னா நானுமே தெரிஞ்சுப்பேன். அண்ட் அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்களும் கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து தட்டி விடுங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.